மாவட்டம் இளவம்பாடி அடுத்த தார்வழி கல்லாங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் பெயிண்டர் வேலை செய்து வரும் சுதாகர். இவருடைய 7 வயது மகள் யோகேஸ்வரி அதே பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 2ஆம் வகுப்பு பயின்று வந்துள்ளார். மேலும் 5 வருடங்களாக வலிப்பு நோயால் அவதிப்பட்டு வந்த சிறுமி அதற்குண்டான சிகிச்சையும் பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட சிறுமி யோகேஸ்வரி சக மாணவர்களுடன் பந்து விளையாடு கொண்டிருந்த போது திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதைத் தொடர்ந்து சிறுமி அணைக்கட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி ஏற்கனவே இருந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட சிறுமி தந்தையின் கண்முன்னே மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் இதுகுறித்து விருஞ்சிபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருந்து அரச்சலூர் செல்லும் வழித்தடத்தில் செல்லும் பேருந்து K2 ஆகும். இந்த பேருந்தானது வாரத்தில் ஓரிரு தினங்கள் முறையாக இயக்கப்படாததால் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்ல வேண்டிய மாணவ மாணவிகள் அவ்வழியாக சென்ற வாகனத்தில் லிப்ட் கேட்டு செல்கின்றனர். மேலும் இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது மட்டுமின்றி இதுபோன்ற கிராம பகுதிகளில் ஒரு நாளைக்கு காலை மற்றும் மாலை என 2 வேளைகளில் மட்டுமே பேருந்து ஒன்று வந்து செல்வதாகவும் மாதத்திற்கு குறைந்தபட்சம் 10 நாட்களாவது பேருந்து ஒரு சில வழித்தடங்களில் வருவதில்லை என்றும் அப்பகுதி பொதுமக்கள் குறை கூறுகின்றனர். இதனைத் தொடர்ந்து காங்கேயம் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் முறையான பேருந்து வசதி சேவைகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என கிராம பகுதி பொதுமக்கள் மற்றும் பயணிகள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள மூலையூர் வனப்பகுதியில் அடிக்கடி காட்டு யானை உள்ளிட்ட வன உயிரினங்கள் வனத்தை விட்டு வெளியேறி வெளிநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் மூலையூர் கிராமத்தில் விவசாய நிலத்தை ஒட்டி இருக்கும் வனப்பகுதியில் காட்டு யானை ஒன்று உயிரிழந்த நிலையில் இருப்பதை அறிந்த விவசாயிகள் அது குறித்து சிறுமுகை வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் அங்கு வந்த வனத்துறையினர் உயிரிழந்த பெண் காட்டு யானைக்கு 5 வயது இருக்கும் என தெரிவித்துள்ளனர். தற்போது இதுகுறித்து வனத்துறையினர் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ள நிலையில் விசாரணை நடத்தி வருகின்றனர். யானையின் பிரேத பரிசோதனைக்கு பிறகே யானையின் உயிரிழப்பிற்கான காரணம் தெரியவரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி வனப்பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்குள்ள காந்தாரியம்மன் கோவில் அருகே சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த காரில் சோதனை செய்து பார்த்தபொழுது 3 மான் கொம்புகள் இருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து சிவகிரி தாலுகா பகுதிக்குட்பட்ட கிருஷ்ணகுமார், தியாகு ஆகிய 2 நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் கிராமத்திற்கு மேற்கே உள்ள காட்டில் அத்துமீறி நுழைந்து புள்ளிமானை வேட்டையாடியதுடன் அதன் கொம்புகளை வைத்திருந்தது கண்டறியப்பட்டது. அதன் அடிப்படையில் சிவகிரி வனச்சரக அலுவலகத்தில் வன உயிரின குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு மாவட்ட வன அலுவலர் முருகன் உத்தரவின் பேரில் நபருக்கு தலா ரூபாய் 50,000 வீதம் 2 நபர்களுக்கு ரூபாய் 1,00,000 அபராதம் விதிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே 4 வழிச்சாலை அமைப்பதற்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள AVP கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்தில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் ஆவணங்கள், 4 சக்கர வாகனங்களின் உபகரண பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் என சுமார் 8 லட்சம் முதல் 10 லட்சம் வரை தீயில் எரிந்தது. மேலும் இதுகுறித்து அரூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து 2வது கட்டமாக 7 பேர் கொண்ட மத்திய அரசின் பேரிடர் மேலாண்மை துறை தலைவர் KP சிங் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். மத்திய குழுவை சேர்ந்த விஜயகுமார், ரங்கநாத், பாலாஜி உள்ளிட்ட மத்திய அரசு அதிகாரிகள் மற்றும் தமிழக அரசின் சிப்காட் மேலாண்மை இயக்குநர் டாக்டர் செந்தில்ராஜ் ஆகியோர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கருவியின் பாதிப்பு குறித்து மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் கேட்டறிந்தனர். மேலும் மருத்துவமனையில் மழை வெள்ள பாதிப்பு காரணமாக கட்டிடம் ஏதும் சேதமாகியுள்ளதா, நோயாளிகள் பாதிக்கப்பட்டார்களா எனவும் கேட்டறிந்தனர். கிருஷ்ணகிரி அருகே லக்கப்பத்திரப்பள்ளி எனும் கிராமத்தில் உள்ள ஏரியில் 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறுபாலம் மற்றும் தடுப்பு சுவர் பணிகளை துவக்கி வைத்து அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அயோத்தியில் ராமர் கோவிலை கட்ட அப்போதே முதல்வராக இருந்த அம்மா அவர்கள்
கரை சேவைக்கு செல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். அயோத்தியில் அரசியல் பேச விரும்பவில்லை. அம்மா அவர்களின் நிலைப்பாடுதான் பொதுச் செயலாளர் எங்களின் நிலைப்பாடு என தெரிவித்தார். 13 ஏரிகளுக்கு இந்த கால்வாயின் வழியாக நீர் சென்று அந்த ஏரிகள் நிறைகிறது. அதைத் தொடர்ந்து வடுதலா ஏரிக்கு சென்று அங்கு நிரம்பி, வடுதலா ஏரி என்பது அதனுடைய நீர்பிடிப்பு பகுதியே 850 ஏக்கர் நீர்பிடிப்பு பகுதி, அவ்வளோ அந்த அளவு இருக்கிறது. மிகப்பெரிய ஏரி. அதிலிருந்து பர்கூர் தொகுதிக்கு கால்வாய் வெட்டப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து உபரி நீர் வருகின்ற பொழுது அங்கே 13 ஏரிகளுக்கு தண்ணி செல்கிறது. வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அலுவலர்கள், மருத்துவத்துறையினர், மலைவாழ் மக்கள், இலங்கை தமிழர்கள், ஆதரவற்ற குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், வெளிநாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என பலரும் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் மாலை அணிவித்து வரவேற்றார். பொங்கல் விழாவிற்கு அனைத்து அலுவலர்களும் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சேலை அணிந்து வந்து பொங்கல் விழாவில் பங்கேற்றனர். விழாவில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டையில் கலந்து கொண்டு மாட்டு வண்டியை ஓட்டி அசத்தியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. குமரி மாவட்டம் குழித்துறை அருகே கக்கோட்டுவிளை பகுதியில் அமைந்துள்ள ரேஷன் கடையில் அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சோப், டீ தூள், கைரேகை பதிவு செய்யும் இயந்திரம் மற்றும் ஆவணங்கள் உட்பட சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தது. உடனடியாக ஊர் மக்கள் ஒன்று திரண்டு தண்ணீர் பாய்ச்சி தீயை அணைத்ததால் நல்வாய்ப்பாக பொங்கல் தொகுப்பு பொருட்கள் தீப்பிடிக்காமல் தப்பியது. தகவல் அறிந்து அங்கு சென்ற களியக்காவிளை போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது. தாம்பரம் அடுத்த பாரத் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் காசி. இவர் சொந்தமாக மின்கலவை இயந்திரம் கொண்டு தொழில் செய்து வருகிறார். இவருடைய மனைவி ரேகா. இவர்களுக்கு திருமணமாகி 6 மாதங்கள் ஆகின்ற நிலையில் நேற்று தனது மாமியாரின் வீட்டில் தனியாக இருந்த ரேணுகா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து அங்கு வந்த சேலையூர் ஆய்வாளர் சந்துரு மற்றும் போலீசார் இளம்பெண் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்கொலைக்கான காரணம் குறித்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் கணவர் காசி மற்றும் உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.